அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட ஒரு காம்போ ப்ரைஸ். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு காம்போ ப்ரைஸ். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ்லாம் யூடியூப்பில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்குங்க. என்னுடைய கிளாஸஸ் வந்து ரேண்டமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போடுறது தான். ஸோ அதுவுமே வந்து பிளேலிஸ்ட்டு தனியாக கொடுத்துருக்கோம். யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும். ஸோ வேணுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எம்சிக்யூஸ் வேணும், 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் சொல்யூஷனோட வேணும் அப்படின்றவங்க என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 3 புக்லெட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வரும். இது இல்லாமல் 2023 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வெட்னஸ்டே டெஸ்ட்டோடைய கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் ஆன்சர் கீ பார்த்துட்டு வரோம். ஸோ 16th ப்ராப்ளம் வரைக்குமே வந்து லேப்லாஸ். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எலிமினேட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃப்ரம் த கர்வ் z = ax + by + ab. ஸோ இது வந்து இந்த பிடியோட ஏதோ சொல்யூஷனாக இருக்கலாம், பட் அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எலிமினேட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா வித் ரெஸ்பெக்ட் டு x and y ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ இது என்ன கிடைக்கும், ஏன்னு கிடைக்கும். ∂z/∂y வந்து b கிடைக்கும். நொட்டேஷன் வந்து p, இது நொட்டேஷன் வந்து q. ஸோ ஏக்கு பதிலாக p ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, பிக்கு பதிலாக q ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். சிம்பிள். அடுத்து இது ரெண்டுமே சேம் தான். நீங்கள் இதில் ரெண்டுத்தில் எது போட்டிருந்தாலும் கரெக்டு தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா p + q = 0 கொடுத்துருந்தேன். p² + q² = 0 கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து டைப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. பட் ஒரு சிலது தான் அப்படி இருந்திருக்கும், மற்றதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். z = f of x + y அப்படின்னா ∂z/∂x வந்து f' of x + y. இன்டீரியர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று தான் வரும். ஸோ p = f', qவுமே உங்களுக்கு f' கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேம்ன்றதால p = q or p - q = 0 இந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகே. ஸோ அப்போ ஏபி போட்டவங்க இது கரெக்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து சால்வ் த p + q = 0. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், f of p, q = 0, f of p, q, x = 0, f of p, q, y = 0, f of p, q, x, y = 0. அடுத்து f of p, q, x, y, z = 0. இந்த டைப் ஆஃப் பிடிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் பிடி. சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இது ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். கேபிட்டல் P into small p, capital Q into small q = capital R. அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஆக்சுவலி dx/1, dy/1, du/0 அப்படி எழுதிக்கோங்க. ஸோ அப்போ u = ஒரு ஃபங்க்ஷன் வரும். இது dx = dy சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது நான் uனா இது எது கூட கம்பேர் பண்ணாலும் இப்போ கான்ஸ்டன்ட். அப்போ x - y = 0 கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ உங்களோட u ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x - yன்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதான். கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடிஇ. டிஸ்ட்ரிக்ட் p க்கு பதிலாக a, q க்கு பதிலாக b சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேலை முடியுது. ஸோ ax + bv + c = 0. நெக்ஸ்ட் சிங்குலர் இன்டெக்ரல் அப்டைன் பை எலிமினேட்டிங் என்ன சொல்லி கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட். சிங்குலர் இன்டெக்ரல்னா அதுலேருந்து எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட்டை நீங்கள் அது பேராமீட்டர்ஸை ரிமூவ் பண்ணணும். என்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பேராமீட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த இன்டெக்ரல் சொல்யூஷன் வந்து ரெஸ்பெக்ட் அந்த பேராமீட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி = 0 பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது சால்வ் த பிடிஇ. சேம் அதே தான். dx/x, dy/y, dz/z அவ்வளோதான். ஸோ log x = log y + log c1 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ log of x/y = log c1 அந்த ஃபார்மேட்டில் வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ dx/x = dz/z. ஸோ log z = log of x into log x + log c2 வரும். ஸோ log of z/x = log c2. ஸோ z/x = log of x into y வந்து நிற்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் z/x = ஃபங்க்ஷன் ஆஃப் x/y எழுதிக்கலாம். ஸோ அப்போ z = x டைம்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x/y. ஸோ இந்த ரிலேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். y/x ஆர் x/y. ஸோ எந்த ஆப்ஷன் வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து pk = q. இது ஜெனரல் சொல்யூஷன் நமக்கு தெரியும். z = ax + by இந்த ஃபார்மேட் இருக்குன்னு வச்சுப்போம். z = ax + by + c ஃபார்மேட்டு. c வந்து ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இது ab தான் பேராமீட்டர்ஸ்.
இந்த கேஸ்க்கு வரும்போது. ஸோ ஏபி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பி ஈக்குவல் டு 1 பை ஏ. ஸோ எந்த ஆப்ஷன் வரும்? இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 1 பை ஏ இன்டு ஒய் ப்ளஸ் சி. ஸோ 1 பை ஏ இன்டு ஒய். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம் நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் டோ இசட் பை டோ எக்ஸ் போடுறீங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு 2x டோ இசட் பை டோ ஒய் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு 2y. கரெக்டுங்க. ஸோ எதை அட்ஜஸ்ட் பண்ணும்? இங்கே ஒய் அட்ஜஸ்ட் பண்ணும், இங்கே எக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். இது ஒய் எக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர முடியுது. அப்போ ஒய்பி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அவ்வளோ ஒய்பி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதான். ஓகே. இது உங்களுக்கு தெரியும் கிளாரிக்ஸ் ஃபார்ம். ஸோ இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஐ ப்ளஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் பி அண்ட் கியூ வந்து அது பேர் வந்து கிளாரிக்ஸ். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து ஓடி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஓடியிலேருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எம்சிக்யூஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் நிறைய கிளாஸஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். ஃபாலோ பண்ணிக்கிங்க. மெட்டீரியல் படிங்க, டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.